ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப் வித்ட்ரால் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் மாற்றம் வரதா சொல்லியிருக்காங்க. அதாவது இனி ஏடிஎம், ஃபோன்பே, பேடிஎம் மூலயமா நீங்கள் பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான சமீப காலங்களில் அதன் செயல்பாட்டில் பலவிதமான மாற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகை எடுக்கும் விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செயல்முறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க நீண்ட செயல்முறை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. ஸோ இபிஎஃப் உறுப்பினர்கள் விரைவில் ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ பரிவர்த்தனை மூலமாகவோ அல்லது ஏடிஎம் மூலமாகவோ தங்களது இபிஎஃப் தொகையை எடுக்கும் வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசதியை விரைவில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வரதான் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த திட்டத்தின் முழு வரைபடத்தை தயாரித்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த வசதியை செயல்படுத்த இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்துடன், அதாவது என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லியிருக்காங்க. அனைத்தும் திட்டமிட்டபடி வெற்றிமுறை நடந்தால் இந்த வசதி அடுத்த 2 to 3 மாதங்களில் யூபிஐ தளத்தில் நேரலையில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓவின் சுமார் 7 கோடி உறுப்பினர்கள் இதன் மூலம் பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ ஒருங்கிணைப்புக்கு பிறகு இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தாங்கள் கிளைம் செய்யும் தொகையை நேரடியாக டிஜிட்டல் வேலெட்டில் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பணம் எடுக்கும் செயல்முறை விரைவாகவும் எளிமையாகவும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ யூபிஐ வசதியை தொடங்கியதும் ஊழியர்களுக்கு பரிவர்த்தனை மிகவும் எளிதாகிவிடும். தற்போது பணம் இபிஎஃப் கணக்கை அடைய நிறைய காத்திருக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பிஎஃப்பில் இருந்து பணம் எடுக்கும் செயல்முறை சுமார் 7 நாட்கள் நிறைவடைகிறது. ஆனால் யூபிஐ ஒருங்கிணைப்பு வசதி செயல்பட்ட பிறகு அது சில மணி நேரங்கள் அல்லது சில நிமிடங்களில் நிறைவடைந்து பணம் மக்களின் கணக்கை சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளைம் பார்த்திங்கன்னா எளிய முறையில் செட்டில் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இபிஎஃப்ஓவின் யூபிஐ வசதியின் மற்றொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உரிமைகோரல்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். மேலும் பரிவர்த்தனைகளில் அதிக வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இந்த வசதி குறித்து இபிஎஃப்ஓ இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை. இபிஎஃப்ஓ இது குறித்து முறையான அறிவிப்பை வெளியிடும் போது தான் இது பற்றிய கூடுதல் தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஐ தவிர இபிஎஃப்ஓ ஒரு புதிய ஏடிஎம் வசதியை வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி தொகை நேரடியாக ஏடிஎம்மிலிருந்து எடுக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ 3.0 முயற்சி பயனர் அனுபவத்தை மேம்படுத்துவதையும் சேமிப்பை எளிதாக அணுக வழிவகை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காகிதம் அடிப்படையிலான ஆவண வேலைகளையும் இது குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏடிஎம் எவ்வாறு செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இபிஎஃப் தொடங்கப்பட்ட ஏடிஎம் கார்டு வசதி ஒரு டெபிட் கார்டு போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பணம் எடுக்க உங்கள் யூஏஎன் எண்ணை இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகு நீங்கள் ஓடிபி சரிபார்த்து பின்னர் பணத்தை எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வசதி மூலம் இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் முதலாளி நிறுவனத்தை ஒப்புதல் காத்திருக்காமல் தங்கள் பிஎஃப் தொகை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது பிஎஃப் பணத்தை எடுக்க முதலாளி நிறுவனத்தை அனுமதி உங்களுக்கு தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.